வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்பன் கிரெடிட் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கார்பன் கிரெடிட்னுடைய டெஃபினிஷன் பார்ப்போம். A carbon credit is a financial instrument that represent tons of carbon dioxide removed or reduced from the atmosphere. இப்போது கார்பன் கிரெடிட்னு என்னதுன்னா நல்லா கவனிங்க. இப்போ நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து கம்பெனிலேருந்து வெளியேற்றுவாங்க. அந்த அட்மாஸ்பியரில் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும், அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த கார்பன் கிரெடிட்னு ஒரு கான்செப்ட் வருது. இந்த கார்பன் கிரெடிட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியலாக கவர்மெண்ட் கிட்டே கொடுத்து அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கான்செப்ட் தான் இது. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் அன் எமிஷன் ரெடக்ஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்னு இது ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, அந்தமாரி அந்த எமிஷன்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிற ப்ராஜெக்ட். அண்ட் கேன் பி யூஸ்டு பை கவர்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் டு ஆஃப்செட் ஹார்ம்ஃபுல் கார்பன் எமிஷன்ஸ். ஸோ இந்த கார்பன் கிரெடிட் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி இந்த ஏரியாவில் இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு தான் நீங்கள் வெளியேற்றணும், இன்னும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அப்புறம் இப்படிலாம் நீங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த கார்பன் கிரெடிட் மூலமா ஃபினான்ஷியலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போக போக இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் புரிய ஆரம்பிச்சிடும். கார்பன் கிரெடிட் அதோட யூசஸ் பார்க்கலாம். Carbon credit are associated with either removing existing carbon dioxide or carbon dioxide equivalent emissions, அதாவது CO2e போடுவாங்க, equivalent emissions from the atmosphere through carbon sequestration from forest and tree planting. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கார்பன் கிரெடிட் என்ன சொல்லுதுன்னா நம்ம இப்போ இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைனா கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலாக இருக்கிற மற்ற கேஸஸ்லாம் இருக்குது இல்லையா, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ அந்த கேஸஸையும் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னு என்னதுன்னா நம்மளாவே ஆர்டிஃபிஷியலாக கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுற மெத்தட். அப்படி இல்லையா ஃபாரஸ்ட்டில் போய் செடிகளை நடுறது. ஸோ இதனால் நம்ம என்ன நடக்கும்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிடும், செடிகள் பயன்படுத்தி இந்த ஆக்சிஜனை மாற்றி விட்டுரும். நெக்ஸ்ட் ஆர் ரெடியூசிங் ஃபியூச்சர் கார்பன் டை ஆக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் எமிஷன்ஸ் த்ரூ ரெனவபிள் எனர்ஜி. ஸோ திரும்ப ரெனவபிள் ரிசோர்ஸஸ் மூலிமா கிடைக்கிற எனர்ஜி பயன்படுத்தும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடத்தில் நம்ம குறைக்கலாம். அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராஜெக்ட் தட் டிஸ்பிளேஸ் ஃபாசில் ஃபியூவல் பவர் ஜெனரேஷன் ப்ரொடக்ஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு எஃபிஷியன்ட் நல்ல ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராஜெக்டை பயன்படுத்தும் போது இந்த ஃபாசில் ஃபியூவல்லாம் எரிக்கிறோம் இல்லையா, பெட்ரோல் டீசல்லாம், அது எரியும் போது என்ன ஆகுது, நிறைய கேஸஸ்லாம் வெளியில் போது அட்மாஸ்பியரில் போய் பாதிக்குது. அது எல்லாமே எமிஷன்ஸ் தான். ஸோ அது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ப்ராஜெக்டை பயன்படுத்தணும், எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கு இந்த கார்பன் கிரெடிட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கார்பன் கிரெடிட் ஆரிஜின். இந்த கார்பன் கிரெடிட் ஆர் derived from a variety of emission reduction activities related to the removal of existing emissions from atmosphere as well as reduction of future emissions. These are commonly referred to as methodologies. கார்பன் கிரெடிட்னா என்னது, ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிற க்ரீன் ஹவுஸ் கேஸஸோ இல்லைனா நம்ம கார்பன் டை ஆக்சைடு எல்லா எமிஷன்ஸையும் ரிமூவ் பண்ணுறது தான் கார்பன் கிரெடிட். இது எப்படி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுன்னா நிறைய எமிஷன்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் போய் கலந்துரும். அது எல்லாத்தையும் எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறது, அதுக்கு என்ன வழி பண்ணலான்னு தோணும் போது தான் இந்த கார்பன் கிரெடிட் கான்செப்ட் வந்தது. ஓகேங்களா, இன்னும் போக போக தான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். அஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ரீஃபாரஸ்ட்ரேஷன், அதாவது காடுகளை ஒரு இடத்துல அடிச்சிருவாங்க, அந்த இடத்துல திரும்பவும் காடுகளை உருவாக்குறது, காடுகளை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியருக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் ரீஃபாரஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிரிட்டிக்கல் ஃபார் ரிமூவிங் எக்ஸிஸ்டிங் எமிஷன்ஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் கிரியேட்டிங் கார்பன் கிரெடிட். Whereas the construction of a wind farm rather than a coal-fired power station may generate carbon credit by reducing future emissions. ஸோ அங்கங்கே அந்த காற்றாலைகள் அப்புறம் வந்து கோல்-ஃபயர்டு பவர் ஸ்டேஷன் இதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷன் இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை குறைக்கலாம். கார்பன் கிரெடிட் ஆரிஜினில் இன்னும் பேலன்ஸ் டாபிக்ஸ் இருக்குது. கார்பன் எமிஷன்ஸ் ட்ரேடிங் இஸ் எ டைப் ஆஃப் எமிஷன் ட்ரேடிங் தட் ஃபோக்கஸ் ஆன் கார்பன் டை ஆக்சைடு and it currently account for the majority of emission trading. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மற்ற கேஸஸையும்
கணக்கு எடுத்தாங்க, அது எவ்வளோ எமிஷன் ஆகுது, இந்த இடத்துல எவ்வளோ எமிஷன் இருக்கணும்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கார்பன் எமிஷன் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸே கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். அது எவ்வளவு எமிஷன் ஆகுது, அதை எப்படி குறைக்கலாம். நெக்ஸ்ட், திஸ் டைப் ஆஃப் பர்மிட் ட்ரேடிங் is a common method used by countries to meet their Kyoto Protocol obligations, namely the reduction of carbon emission in an attempt to reduce future climate change. So, ஃப்யூச்சரில் climate change நடக்காமல் இருக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் கியோட்டோ ப்ரோட்டோக்கால். Carbon trading allows a country with higher carbon emissions to purchase their right to emit more. இப்போது எந்த நாடுகள்லாம் அதிகமாக கார்பனை எமிட் பண்ணுதோ அவங்க ஒரு பர்மிட் வாங்கி வச்சுக்கணும், கார்பன் ட்ரேடிங் பர்மிட். while a country with lower emissions trade the right to emit carbon to other countries. ஸோ யாரெல்லாம் கம்மியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறாங்களோ அவங்க என்ன பண்ணலான்னா பக்கத்து நாட்டில் போய் வெளியே தள்ளி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் கான்செப்ட்லாம் இருக்குது. More carbon emitting countries will try to stay within the carbon emission limit set for them in this manner. அப்போது நிறைய பெரிய பெரிய கண்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய கார்பன் எமிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அந்த டைம் தான் நிறைய கைட்லைன்ஸ் மூலிமா அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த கார்பன் எமிஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் லோ எமிஷன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா அவங்களுடைய அந்த கார்பனை மற்ற கண்ட்ரிக்கு வெளியே தள்ளிவிட்டலாம், அந்த நாடு நல்லா செழிப்பாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபைன் மாதிரி, மறைமுகமான ஃபைன் போடுறது. Kyoto Protocol is an international treaty which extends the 1992 United Nations Framework Convention on Climate Change that commits state parties to reduce greenhouse gases emissions. ஸோ இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால்னால என்னதுன்னா க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸை குறைக்கணும் ஒவ்வொரு கண்ட்ரிஸுமே. Global warming, man-made CO2 emissions have caused it. So, இந்த greenhouse gases mostly எதனால் வருது, நம்ம குளோபல் வார்ம்னால் வருது, இல்லை நம்மளாம் கார்பன் டை ஆக்சைடு க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. இப்போது இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான். அதுதான் கார்பன் எமிஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம மூச்சு வெளியில் விட்டாலும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான், நம்ம நடந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான், எல்லாத்துலேயுமே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, the Kyoto Protocol implemented the objective of the UNFCCC to fight global warming by reducing greenhouse gas concentrations in the atmosphere to a level that would prevent dangerous anthropogenic interference with the climate system. நல்லா கவனிங்க, இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் என்ன சொல்லுதுன்னா குளோபல் வார்மிங்லேருந்து எப்படி நம்ம ஃபைட் பண்ணுறது, எப்படி க்ரீன்ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுறது, அந்த கான்சன்ட்ரேஷன் அட்மாஸ்பியரில் ஆந்த்ரோபோஜெனிக் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி கிளைமேட் சிஸ்டத்தை மெயின். ஆந்த்ரோபோஜெனிக்னு நம்ம தான், மனுஷங்க என்ன பண்ணுவோம், நம்மளாக போய் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுவோம் ஆர்டிஃபிஷியலாக இண்டஸ்ட்ரீஸ் மூலிமா. ஸோ அந்தமாரி ஆந்த்ரோபோஜெனிக் மனுஷங்களோட தலையீடு இல்லாமல் எப்படி அதை குறைக்கிறது, எப்படி கிளைமேட் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் இருக்கும். நெக்ஸ்ட், கார்பன் ஃபுட் பிரிண்ட். Total amount of greenhouse gases produced to directly and indirectly support human activities, usually expressed in equivalent tons of carbon dioxide, is known as carbon footprint. இப்போது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளியிருக்கோ அந்த அளவுக்கு ஹியூமன்ஸ் ஏதோ அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் நம்ம க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்னு சொல்லலாம், இல்லை கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் எமிஷனும் சொல்லலாம். அப்போது மனுஷங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்திருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இவங்க எவ்வளோ பயன்படுத்துனாங்க, எவ்வளோ எமிட் ஆகிருக்கு, இதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், when you drive a car, the engine burns fuel which produces a certain amount of carbon dioxide depending on the fuel consumption and driving distance. நீங்கள் கார் ஓட்டுறீங்க, ஃபியூவல் இன்ஜின் இன்ஜின் ஃபியூவலை பர்ன் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுது. நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போவோம், அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ஃபியூவலோ அந்த ஃபியூவல் பர்ன் ஆக போகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறோம். அப்போ நம்ம தானே யூஸ் பண்ணுறோம், நம்ம தானே காரணம், ஆந்த்ரோபோஜெனிக் இன்டர்ஃபரன்ஸ் தானே காரணம்.
When you use oil, gas or coal to heat your home, you produce carbon dioxide. வீட்டில் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ ஹீட் பண்ணுறதுக்கு சரி, அது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுதுன்னு அர்த்தம். நம்ம எல்லா விஷயங்கள்லையும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறோம். ஈவன் இஃப் யூ யூஸ் எலக்ட்ரிசிட்டி டு ஹீட் யுவர் ஹோம், the generation of that electricity may have resulted in carbon dioxide emissions. நம்ம எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துறதுமே ஒரு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான். ஹேண்ட் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் தான். ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் தான். when you buy food and goods, that production of food and goods emit some carbon dioxide. நம்ம உணவு வாங்குகிறோம், கூட்ஸ் வாங்குகிறோம், அதுலேயே என்ன நடந்திருக்கும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் நடந்திருக்கும். your carbon footprint is the total of all carbon dioxide emissions caused by your activities over to a given time period. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் தேவைக்கு, ஹியூமன் தேவைக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது அந்த தேவைகள் ஈக்குவல் டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ். A carbon footprint is typically calculated over the course of a year. வருஷத்துக்கு இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செக் பண்ணுவோம் கார்பன் ஃபுட்பிரிண்ட் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது வேரி ஆகிட்டே இருக்கும். The most accurate method is to calculate carbon dioxide emission based on fuel consumption. இப்போது கார்பன் ஃபுட்பிரிண்ட் ஏதாச்சும் கண்டுபிடிக்கலன்னா மனுஷங்க தினமும் பயன்படுத்துறது ஃபியூவல். ஸோ எவ்வளோ ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய காருக்கு, பஸ்ஸுக்கு, எல்லாத்துக்குமே, பைக்குக்கு. ஸோ அப்போது எவ்வளோ பயன்படுத்தணும் அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எமிட் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம கார்பன் ஃபுட்பிரிண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ் தட் கான்ட்ரிபியூட் டு குளோபல் வார்மிங். உலகம் சூடாகிறதுக்கு காரணமே என்னது, கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுறோமோ குளோபல் சூடாகிக்கிட்டே இருக்கும். மீத்தேன் அண்ட் ஓசோன் ஆர் 2 other greenhouse gases that may emitted as a result of your activities. மீத்தேன் CH4, ஓசோன் O3, இந்த கேஸஸ்மே இந்த அட்மாஸ்பியரை சூடாகிறதுக்கும் குளோபலை சூடாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். தீஸ் க்ரீன்ஹவுஸ் கேஸ் ஆர் டிப்பிக்கலி ஃபேக்டர்ட் இன் டு த கார்பன் ஃபுட்பிரிண்ட். இது எல்லாமே நம்ம கார்பன் ஃபுட்பிரிண்ட்டில் கணக்கு எடுத்துக்கணும். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் நம்ம மீத்தேனும் ஓசோனையும் கணக்கு எடுத்துக்கணும். They are converted into amount of carbon dioxide that would have the same global warming effect is called equivalent carbon dioxide amount or equivalence. இப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் தனி, கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலாக இருக்கிறது யார், மீத்தேனு, அப்புறம் ஓசோன். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை மாற்றி விட்டுருவாங்க அட்மாஸ்பியரில் போய் ரியாக்ட் ஆகிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ் தட் கான்ட்ரிபியூட் டு குளோபல் வார்மிங். ஸோ திரும்ப சொல்கிறது என்னது, கார்பன் டை ஆக்சைடு தான் காரணமே குளோபல் வார்மிங்க்கு. ஸோ நம்ம மெயின்டைன்டாக வச்சுருக்கணும். ஸோ அகைன் ஸ்க்ரீன்ஷாட் டைம். கார்பன் கிரெடிட் டெஃபினிஷன், கார்பன் கிரெடிட் யூசஸ், கார்பன் கிரெடிட் ஆரிஜின், கண்டினியூவேஷன் அதாவது எமிஷன் ட்ரேடிங், நெக்ஸ்ட் கண்டினியூவேஷன் பெர்மிட் ட்ரேடிங், carbon trading, continuation, Kyoto Protocol continuation, carbon footprint na enna, carbon footprint continuation, last part. ஸோ உங்களுக்கு கார்பன் கிரெடிட்னா என்ன, கார்பன் ஃபுட்பிரிண்ட்னா என்னென்னு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.